லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. சங்பரிவார்களும் அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். நம்ம தலைவருக்கு அம்பேத்கருக்கு பிஜேபி காரனே வந்து சிலையை வைக்கிறான், மாலை போடுறான் அப்படின்னா அவனையும் நாம வந்து வரவேற்க வேண்டியதுதானே என்று நமக்கு தோன்றும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தீவிரமாக அரசியல் களத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் பிஜேபி என்று ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இன்றைக்கு இருந்தால் அவர் எதிர்க்கிற முதல் கட்சி பிஜேபியாகத்தான் இருக்கும். அந்த காலத்தில் காங்கிரஸை எதிர்த்தார் என்றால் காங்கிரஸ் மட்டும்தான் அன்றைக்கு அரசியல் இயக்கமாக இருந்தது. காங்கிரசின் கதாநாயகராக இருந்தவர் காந்தியடிகள். அதனால் காந்தியடிகளையும் காங்கிரசையும் கடுமையாக எதிர்த்தார். பிஜேபிங்கிறது ஜனசங்கமா இருந்துச்சு. 1977 தேர்தலில் ஜனதாவோட ஒரு இயக்கமா சேர்ந்தது. ஜனதா உடைஞ்ச பிறகு அந்த ஜனசங்கம் வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்குறாங்க. 84 அவங்களுக்கு இருந்த எம்பி எண்ணிக்கை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எண்ணிக்கை தான் 2. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2024 2 உறுப்பினர்களை கொண்டிருப்பதை போல 1984 40 ஆண்டுகளுக்கு முன்பு 2 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா இருந்தது. 84க்கு பிறகு அவர்கள் வளர்ந்தார். நாம் ஏன் பாரதிய ஜனதாவை பேசுகிறோம்? பல பேர் அதான் கேள்வி எழுப்புறார். திமுகவை பற்றி பேச மாட்டேங்கிறீர்கள், அதிமுகவை பற்றி பேசுவதில்லையே, மற்ற கட்சிகளை விமர்சிப்பதில்லையே. ஒப்பீட்டளவிலே மிகவும் ஆபத்தான கொள்கையை கொண்டிருக்கிற ஒரு கட்சி, சாதி ஒழிப்பை பேசாத கட்சி, சகோதரத்துவத்தை பேசாத கட்சி, சமத்துவத்தை பேசாத கட்சி, இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக ஆதரிக்காத கட்சி ஒன்று இந்தியாவில் உண்டு என்றால் அது பிஜேபி தான். போலியாகவாவது மற்ற கட்சிகள் பேசுகிறார்கள், உண்மையோ இல்லையோ பேசுகிறார்கள், நடைமுறையில் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் பேசுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா என்றைக்காவது சாதி ஒழிக என்று சொன்னதுண்டா? இடஒதுக்கீடு மிக மிக அவசியமானது, எளிய மக்கள் வலிமை பெறுவதற்கு என்று என்னைக்காவது பேசியதுண்டா? பெண்களுக்கான சமத்துவத்தை, பெண்களுக்கான உரிமைகளை முன்னிறுத்தி உயர்த்தி பிடித்து பேசியதுண்டா? சதி வழக்கத்தை எதிர்த்து இந்த RSS இயக்கம் என்றைக்காவது போராடியதுண்டா? 100 நூற்றாண்டை கொண்டாட போகிறது RSS. பெண்களை கணவன் இறந்துவிட்டால் உடன்கட்டை ஏற்றி அவன் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி கணவனோடு சேர்த்து கட்டையிலே எரித்த கொடுமை இந்த மண்ணிலே தலைவிரித்தாடியது. அந்த கொடுமையை என்றைக்காவது RSS இயக்கம் கண்டித்ததுண்டா? எண்ணி பார்க்க வேண்டும். ஆணவ கொலைகளை இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், சாதி விட்டு சாதி, மதம் விட்டு மதம் திருமணம் செய்யக்கூடியவர்களை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார்களே, அந்த ஆணவ கொலைகளை வெளிப்படையாக கண்டித்ததுண்டா? அது தவறு என்று சொன்னதுண்டா? பாலிய விவாகம், குழந்தை திருமண முறை புரட்சியாளர் அம்பேத்கருக்கே நடந்திருக்கிறது. அவருக்கே பாலிய விவாகம் தான் நடந்தது. பருவத்திற்கு வருவதற்கு முன்பே திருமணம் செய்து வைக்கிற வழக்கம் அப்போது இருந்தது. 6 வயது 8 வயது சிறுமிகளை பிடித்து திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். பருவத்திற்கு வருவதற்கு முன்பே பெண்களை, சிறுமிகளை திருமணம் செய்து வைக்கிற கொடூரம் இந்த மண்ணில் நிகழ்ந்தது. ஏனென்றால் கணவன் முன்னாலேயே, மாமனார் மாமியார் முன்னாலேயே அந்த பெண் பருவத்திற்கு வந்தால்தான் அவள் கற்போடு இருக்கிறாள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அதற்காக திருமணத்திற்கு பின் அந்த பெண்ணை கண்காணிப்பதற்கு ஏதுவாக காலிலே கொலுசை கட்டிவிட்டு கண்காணிப்பார்கள். அந்த பெண் போகிற இடமெல்லாம் கொலுசு சத்தம் கேட்கும். அனுமதி இல்லாமல் அவர் வெளியே போக முடியாது.
அப்படி ஒரு சிறுமியின் கற்பை உறுதிப்படுத்துவதற்காகவே பாலியல் விவாகம் இந்த மண்ணில் நடந்தது. என்றைக்காவது அந்த குழந்தை திருமண முறையை தவறு என்று சொல்லி இந்த இயக்கம் பேசியதுண்டா? RSS இயக்கம் பேசியதுண்டா? என்னை பார்க்க வேண்டும். ஊர் வேறு சேரி வேறு என்று இரண்டாக வாழ்ந்தங்கள் இருக்கின்றனவே. நீயும் இந்து அவனும் இந்து, இரண்டு பேரும் இந்து, இப்படி தனித்தனியே வாழ்வது தவறு. இது அவமானம், இது வெட்கக்கேடு, இது இந்து சமூகத்திற்கே மானக்கேடு என்று எந்த ஒரு RSS காரன் பிஜேபி காரன் பேசியதுண்டா, நினைத்ததுண்டா? இது இந்தியாவுக்கு வெட்கக்கேடு இல்லையா? உலக அரங்கில ஒரே ஊர், அங்கனூர், அதிலே 2 கிராமம், ஒன்று காலனி, இன்னொன்று ஊர். ஒரே ஊர், ஆனால் 2 வாழ்ந்தங்கள். இது எப்படி ஏற்பட்டது? எப்படி நிலைப்படுத்தப்பட்டது? இது எவ்வளவு பெரிய கேவலம்! இது தேசத்திற்கு மானக்கேடு என்று என்றைக்காவது எண்ணியதுண்டா? உனக்கு வேறு கோயில், இவனுக்கு வேறு கோயில், இவனுக்கு வேறு துறைப்பாடு, அவனுக்கு வேறு துறைப்பாடு. எல்லாரும் இந்துக்கள் தானே. இந்துக்களை நாங்கள் கோவிலுக்கு அழைத்து போகிறோம் என்று எந்த RSS காரனாவது தலைமை தாங்கி போராட்டம் நடத்தியதுண்டா? நம்மளை கேட்கலாம், வேகவே இருக்குது, என்ன பேசுறாங்க, நீ என்ன பேசுற, என்ன போராட்டம் நடத்தினாய்? திமுக அரசாங்கத்தில் வேங்கவேல் பிரச்சனை நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது நல்ல வாய்ப்பு என்று கருதி அதிமுக அதை பெரிய போராட்டமாக எடுத்திருக்க வேண்டியதுதானே? ஏன் எடுக்கவில்லை? நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறோம், நீங்கள் எதிர்கட்சி, உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு தானே. வேங்கவேல் பிரச்சனை வைத்து திமுக அரசாங்கத்தை அம்பலப்படுத்துவதற்கு இதை விட வேறு என்ன வாய்ப்பு வேண்டும்? ஏன் பேசுவதில்லை? பிஜேபி ஏன் பேசவில்லை? அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொன்னோமா? எல்லோருக்கும் அடிமையில் ஏறியது, வயிற்றிலே குற்றிக் கொள்றான். எப்படி பேசலாம்? நீ ஸ்டாலினை பதவி விலக என்று சொல்வாயா என்று கேட்கிறார். சரி, நான் தான் சொல்லவில்லை, கூட்டணியில் இருக்கிறேன், நீ ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்லை? கள்ளக்குறிச்சியிலே 48 பேர் இறந்து விட்டார்கள். இதை வைத்து முதலமைச்சரே, திமுக முதலமைச்சரே ஸ்டாலின் அவர்களே பதவி விலகுங்கள் என்று பிஜேபி போராட்டம் நடத்தியதா? அதிமுக போராட்டம் நடத்தியதா? எது உங்களை தடுக்கிறது? தலித்துகள் பிரச்சனை என்று சொன்னால் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறீர்களே, விலகி நிற்கிறீர்களே, பேச மறுக்கிறீர்களே. இது என்ன அரசியல் செய்கிறீர்கள்? நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் கூட்டணியில் இருக்கிறேன் சொல்லல, எதிர்கட்சி பிஜேபியை நான் சொல்றேன். நீ எதிர்கட்சி, திமுகவுக்கு எதிர்கட்சி, நீ சொல்லு. பரவாயில்ல, நான் வரவேற்கிறேன், உனக்கு வந்து மாலை போடுறேன். பாஜக அலுவலகத்திற்கே வந்து நான் மாலை போடுறேன். வேங்கவேல் பிரச்சனையை மையப்படுத்தி சொல்லு பார்ப்போம். கள்ளக்குறிச்சி பிரச்சனையை மையப்படுத்தி சொல்லு. இந்த மேல்பாதி பிரச்சனைக்காக சொல்லு. தலித்துகள் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? சாதி இந்துக்களின் ஓட்டு போயிருந்து பயப்படுவோம். பேச மாட்டாங்க. நம்மளை பொறுத்துறாங்க. வேங்கவேல் பிரச்சனை வந்து 3வது நாள் புதுக்கோட்டையில் போய் 5000 பேரை திரட்டி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். 26ஆம் தேதி சம்பவம் நடக்கிறது, டிசம்பர் மாதம். 31ஆம் தேதி நான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறேன், அடுத்த நாள் அறிவிக்கிறேன். எல்லாம் நியூ இயர் கொண்டாடிட்டு இருந்தான், ஹாப்பி நியூ இயர். நான் போராடி கொண்டிருந்தேன் காலத்தில் 31ஆம் தேதி. கூட்டணியிலே இருக்கிறோம் என்றால் இதுவரை ஒரு பிரச்சனைக்கு கூட நாம் பின்வாங்கியதில்லை. திமுக அரசாங்கத்தை எதிர்த்து, காவல்துறையை எதிர்த்து, விடுதலை சிறுத்தைகளை போல போராடிய கட்சி தமிழகத்தில் ஒரு கட்சியும் கிடையாது. அடுக்க முடியும், பட்டியல் போட முடியும். நாமக்கல் பரமசிவன் என்கிற ஒரு வாட்சிமர், இரவு காவலர் கொல்லப்பட்டார். தற்கொலை என்று மூடி மறைக்க காவல்துறை முயற்சித்தது. என் தலைமையில் 5000 பேருக்கு வைத்திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், காவல்துறைக்கு எதிராகத்தான். ஒசூரிலே தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படுகொலைகள் அடுத்தடுத்து வீழ்ந்தன. அந்த படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. உடனே நான் வருகிறேன், ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யுங்கள் என்று தென்னரிக்கோட்டை என்கிற இடத்துல கிட்டத்தட்ட 10,000 பேரை திரட்டி காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். கூட்டணியில் தான் இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியிலே ஸ்ரீமதி, அந்த
அந்த வழக்கை உடனடியாக போராட்டத்தை அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கள்ளக்குறிச்சிக்கே போன 10,000 பேருக்கு மேல் பெரும் திறன், அவ்வளவு பெரிய எழுச்சி இருந்த ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தை எதிர்த்துதான். திமுகவோடு தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்பதையே கேலி பேசுகிறார்கள். ஒரு டிபிக்கல் பொலிட்டிஷியன் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்க வேண்டும். நான் பாஜகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன், பாமகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன், அதிமுகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பவர் தான் டிபிக்கல் பொலிட்டிஷியன். சூழல் சூழ்ச்சி, ஒரே நேரத்தில் 2 அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம். திருமாவளவன் பாமகவோடும் சேர மாட்டோம், பாஜகவோடும் சேர மாட்டோம், அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியும் சேர மாட்டோம். இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர், அதை பற்றி நான் கவலைப்படுகிறேன். எனக்கு இதெல்லாம் முக்கியம், பதவிதான் முக்கியம் சொன்னா இப்படி எல்லாம் பேச முடியுமா? பேசுவார்கள். புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பில் அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது, நாம் இருக்கிற அணி தொடர வேண்டும், அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தவர் திருமாவளவன். அவரோட சொன்னார், அண்ணன் நமக்கு வரல, ஆனால் அவர் மனசு நம்மோட இருக்கும். நான் நினைச்சிருந்தா இல்ல, எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். பாஜக தலைமையிலான அணி, அதையும் மூடினேன். அப்போதே நான் சொன்னேன், அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது, கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது, போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம், இப்படி எல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. நீங்க நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.